நான் உங்கள் இர்ஷாத். டைட்டாக பசிக்குது, சாப்பிடலாமா? இப்போ என்ன சாப்பிட போகிறோம்னா கப்சா சோறு. ஓகேவா? இந்த அரேபியன் ஃபுட் இல்லையே கப்சா பெஸ்ட்டாக இருக்கு. அது மட்டன் கப்சா அல்டிமேட்டாக இருக்கு. வாங்க இப்போ போய் சிக்கன் கப்சா வாங்கி சாப்பிட்டுட்டு அதோடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஹலோ காய்ஸ், இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். தம்பி ஹோட்டலில் ஜூம் பண்ண அப்படியே. சாப்பிட்டு நல்லா இருக்குல்லன்னு கேட்குறாப்புல. என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சுட்ட கோழி இருக்கு. நம்ம சிக்கன் 6 கோழி ஆர்டர் பண்ணியிருக்கு. நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு கைஸ். இப்போ மற்ற முகாரில் இந்த சாப்பாடை பார்த்தா வேறு லெவல் இருக்கு. வீடியோ எத்தனை இருக்குது? இது பேர் வந்து சவாயின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து இந்த சுட்ட கோழி இருக்குல்ல, சவாயின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பகம் அல்ஃபகம். சவாயை நம்ம சூடாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கை வச்சு ஒரு டேஸ்ட் பார்த்துருக்கலாம். வேற ஏதாவது இருக்கும். ஐபேட் எங்கே வந்தீங்களா? ஒரு வாட்டி சவுதிக்கு வந்து இந்த கப்சாவை டேஸ்ட் பண்ணி முந்திரி தாசெல்லாம் போட்டு நம்ம உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் அந்த கிரில் பண்ண விதம் அப்பா ஒரு துண்டை இருக்குது. ரெண்டாக புட்டுக்கிட்டு நம்ம சூடாக இருக்குங்க. நம்ம சூடாக இருக்கு வச்சு சோறில் ஒரு அடி வேலை செஞ்சுட்டு நம்ம அந்த உறவுகளோடு சாப்பிடும்போது அது ஒரு தனி ஃபீலுங்க. உண்மையிலே நம்ம இங்கே கூட்டமாக சாப்பிட்டு இங்கே சிங்கிளாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டமாக இருக்குது. பட் இது மாதிரி உறவுகளை நம்ம தேடி போய் நம்ம கூட வந்து சாப்பிடும்போது இவன் தேடி வந்துடுவான். சோறு தானே முக்கியம். தேடி போய் சாப்பிடும்போது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சாப்பிடாம ஒரு வெங்காய பீஸ் எடுத்துட்டு ஜர்ஜர் இருக்குது இஞ்சிட்டு இப்போ ஜெர்ஜரா ஜர்ஜர் என்ன உடம்பு சூப்பராக இருக்குது. நெல்லிங்க நல்லா எந்த சமையல் இருந்து சாப்பிட சொன்னாலும் உச்சமே இல்லை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் லைட்டாக அமைக்க விட்டுருங்க. கமாண்டு பண்ணிடுங்க. சாப்பிட்டு காய்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீடியோ நீங்கள் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. அப்புறம் இன்ஷால்லா வீட்டிலாவது நீங்கள் எங்கே ஹோட்டலில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் வெளில எங்கே இருந்தாலுமே இந்த மாதிரி கப்ஸா வந்து ஆர்டர் பண்ணி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக அந்த திராட்சை பற்ற மேலே துப்பி விட்டுக்கிறோங்க. உருளைக்கிழங்கு பொரிச்சு போட்டுக்கிறோங்க. ரெசிபியாக அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணிக்கிறீங்க, லைட்டாக பெல் பட்டனே அமைக்கிறீங்க.
சரி பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹலோ கைஸ், இந்த ஹோட்டலில் சூப்பராக இருக்குது, ஃபுட்டு நல்லா இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இன்ஷா அல்லாஹ் வந்து சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். பாய்.